तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीकृतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणो सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुत देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। நமஸ்காரம் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து 2வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் பார்ப்போம். போன வாரம் 2வது ஸ்கந்தமே ஆரம்பித்தோம். 2வது ஸ்கந்தத்தில் முக்கியமான 2 பாகங்களை பார்த்தோம். ஒன்று, பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமியை மீட் பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். இன்ஃபேக்ட் பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி முதல்ல என்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்திம காலத்தில் எதை ஞாபகப்படுத்திக்கணும், எந்த விஷயத்தை எந்த செயலில் ஈடுபடணும் அப்படிங்கிற கேள்வியை பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமிக்கு கேட்குறார். அப்போது சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்கிறார், நீ கேட்ட இந்த கேள்வி உத்தமமான கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு ஸ்லோகத்தை பதில் சொல்கிறார். ஜன்மலாவே பரே பும்சோ அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு பதில் சொல்கிறார். அதாவது இந்த ஜென்மத்தை சஃபலமாக்கணும் அப்படின்னா அந்திம காலத்தில் நாராயணர் ஸ்மிருதி பண்ணாலே இந்த ஜென்மத்தை சபலம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சுகர் பரீட்சித்துக்கு சொல்றார். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் வந்து மேலும் சில கேள்விகளை கேட்குறார். இந்த சிருஷ்டியை பற்றி கேட்குறார். இந்த சிருஷ்டி எப்படி உற்பத்தமாச்சு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி வந்து பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த கான்வர்சேஷனை பற்றி சொல்றார். எப்படி வந்து நாரதர் தன் தந்தையான உள்ள பிரம்மாவை இந்த சிருஷ்டியை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு எப்படி நாரதர் கிடைக்கிறது. அப்போ பிரம்மா நாரதருக்கு இந்த சிருஷ்டியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த 2 பாகத்தை போன வாரம் பார்த்தோம். இப்போ கண்டினியூ பண்ணுவோம். பிரம்மா பிரம்மாவோட ஜென்மம் வந்து நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி விஷ்ணுவோட நாபிலேருந்து வருது. அதாவது மகாவிஷ்ணுவோட நாபிலேருந்து தான் பிரம்மாவுக்கு ஜென்மா வருது. மகாவிஷ்ணுவோட நாபிலேருந்து ஒரு பத்மம் லோட்டஸ், அந்த லோட்டஸ்ல தான் பிரம்மாவோட ஜென்மம் நடக்கிறது. இப்போ பிரம்மா வந்து அந்த ஜென்மம் பிறந்ததுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு வந்து தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் தபஸ் பண்ணி விஷ்ணுவே அந்த விஷயத்தை பிரம்மாவுக்கு எடுத்து சொல்றார். எப்படி இந்த சிருஷ்டியை நீ படைக்கணும் அப்படிங்கிற விஷயம், அந்த ஞானத்தை வந்து விஷ்ணு பிரம்மாவுக்கு கொடுக்குறார். ஆனா பிரம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறார். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, இந்த வேதங்களுக்கெல்லாம், இந்த வேதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். வேதங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது பிரம்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ பிரம்மா சொல்றார், பிரம்மா வேதங்களை 3 தடவை படிக்கிறாராம். 3 தடவை படிச்சுட்டு என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றார் அப்படின்னா, இந்த வேதங்களால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு இந்த வேதம் கொடுக்கிற ஞானம் தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்துல என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல வந்து 2:2:34 இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார்.
பிரம்மா. பகவான் பிரம்ம காஷ்டியேன த்ரீர் அன்விக்ஷயா மணிஷயா தத் அத்யா வசத் குதாஸ்தோ ரதிர் ஆத்மான் யதோ பவேத். அதாவது the great personality Brahma with great attention and concentration of the mind studied the Vedas 3 times and scrutinizingly examining them he ascertained that attraction for the supreme personality Godhead Sri Krishna is the highest perfection of religion. So உத்தமமான தர்மம் என்ன அப்படின்னா பகவானுக்கு பக்தி பண்றது அப்படிங்கிறத பிரம்மா வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறார். இதே விஷயத்தை தான் பகவத்கீதையிலையும் 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வஸ்ய சாகம் ரதி சந்நிவிஷ்டோ மதாஸ்மிருத ஞானம் அபோகனம் ச வேதேஷு துர்லபம் வேதேஷு சர்வஸ்ய ராகம் இது சந்நிவிஷ்டோ மதாஸ்மிருத ஞானம் அபோகனம் ச வேதேஷ்டு சர்வைரகமேவ வேதோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேதங்களால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானை பத்தி தான். I am seated in everyone's heart and free from me comes remembrance, knowledge and forgetfulness. By all the Vedas, I am to be known. Indeed, I am the compiler of the Vedanta and I am the knower of the Vedas. இது வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கீதையில சொல்றாரு. அப்ப வேதங்களால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணருக்கு நம்ம எப்படி பக்தி பண்ணணும், நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி சபலம் அடைய முடியும், எப்படி இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுனால. இதுதான் வேதங்களோட சாராம்சம். ஏன்னா வேதங்கள நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்மகாண்டம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. கர்மகாண்டம்னா ஸ்வர்கலோகத்தை போய் அடையிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த மாதிரி பல பாகங்கள் இருக்கு வேதங்கள்ல. அப்ப வேதங்களை படிச்சு இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா சாதாரணமா முடியாது. ஒரு குரு இருந்தா மட்டும்தான் இந்த வேதங்களோட சாராம்சம் என்னன்றது நமக்கு சொல்ல முடியும். அதனாலதான் பகவத்கீதையும் பாகவதத்துக்கும் உத்தமமான ஸ்தானம். ஏன் உத்தமமான ஸ்தானம் அப்படின்னா இந்த கிரக்ஸ், இந்த ஜூஸ், இந்த நெக்டர், இந்த சமரியை நமக்கு கொடுக்கிற லிட்ரேச்சர் தான் பகவத்கீதையோ பாகவதம். நம்ம வேதங்களை படிச்சு பக்தி பகவானுக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதே விஷயத்த தான் பிரம்மாவும் சொல்றார். ஸோ பிரம்மா இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு உத்தமமான விஷயம் பிரம்மா நாரதருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்கு காரணக்கர்த்தா நீ நான் நினைச்சுட்டு இருக்க, ஆனா இந்த சிருஷ்டிக்கான காரணக்கர்த்தா நான் இல்லை, அது வந்து பகவான் தான். பகவான் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணக்கர்த்தா. ஐ எம் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறார் பிரம்மா நாரதருக்கு. ஈஸ்வரஹா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். எல்லா காரணத்துக்கும் காரணம் அந்த கோவிந்தன் தான் அப்படின்னு பிரம்மா ரொம்ப அழகா பிரம்ம சமிதியிலையும் சொல்றாரு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பரீட்சித் மகாராஜ் இது அத்தனையும் அப்படியே கிரகிச்சுக்கிறார். என்ன சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரோ அத்தனையும் கிரகிச்சுக்கிறார். ஆனா அவருக்கு முக்கியமா 3 விஷயங்கள் சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். என்ன அப்படின்னா விராட் ரூபம், பகவானோட விராட் ரூபம் என்ன, அதுக்கப்புறம் பரமாத்மானா யாரு, பகவானா யாரு, இந்த 3 விஷயங்களை சொல்றாரு. இந்த 3 விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் பரீட்சித் மகாராஜுக்கு சிருஷ்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த கேள்விகள் பகவானை பத்தி உண்டான இந்த கேள்விகள் சப்ஜெக்ட் மேட்டர் இது எல்லாமே உத்தமமான விஷயம் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது ஸ்கந்தத்தோட பியூட்டியே என்ன அப்படின்னா கிரியேஷனை பத்தி நிறைய பேசும்போது இந்த விஷயங்களை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸையும் சொல்றோம். இப்போ பொதுவா நம்ம முதலே பார்த்துருக்கோம், நம்மளோட எந்த சோர்ஸ், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த கேட்கறது தான் ஒரு ஆத்மா ஒரு ஜீவராசிக்கான உண்மையான கடமை. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசு அப்படின்னு பார்த்துருக்கோம் முதல் ஸ்கந்தத்திலேயே. அப்போ பாகவதத்தோட 2வது ஸ்கந்தத்துல இந்த விஷயத்த இன்னும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த விஷயங்களை பத்தி கேட்கறது இந்த விஷயங்களை பத்தி சொல்றது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். ஸோ 2வது ஸ்கந்தம்
3வது அத்தியாயத்துல இத கேட்கறதுக்கான பயன் என்ன, ஏன் இதை கேட்கறது வந்து எவ்வளவு உத்தமமானது அப்படிங்கிறது இந்த 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல அழகான ஸ்லோகம் 2:3:20 பிலே பதோருக்ரமா விக்ரமான்யே ந ஸ்ருண்வதா கர்ணபுதே நரஸ்ய ஜீவசாதி தாதுரிகேவ சுதா ந சோபாகயதி உருகயா கதா அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன சொல்றதுன்னா, one who has not listened to the messages about the prowess and marvelous acts of the personality of Godhead and has not sung or chanted loudly the worthy songs about the Lord is to be considered to possess ear holes like the holes of a snake and the tongue like the tongue of a frog. அதாவது நம்ம அதாவது நம்ம கேட்கிற செவிகளை வந்து பகவானோட நாமமோ பகவானோட குணங்களோ கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த செவிகள்ல இருக்கிற அந்த ஓட்டைகள்லாம் வந்து பாம்புகளோட ஓட்டைகள் மாதிரியா அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். அதே சமயத்துல இந்த நாக்கை வந்து நம்ம பகவான் நாமத்தை சொல்றதுக்காக யூஸ் பண்ணல அப்படின்னா இது ஒரு தவளையோட நாக்கு மாதிரியா. தவளையோட நாக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும், கிளாக் கிளாக் கிளாக்னு சவுண்டு கொடுக்கும். மழை காலத்துல பார்த்தீங்கன்னா கிளாக் கிளாக் கிளாக்னு சவுண்டு வரும். ஆனா அந்த சவுண்டுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சவுண்டுனால அந்த தவளை வந்து சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா பாம்பு தன்னை தேடி வர்றதுக்கான வழியை கொடுக்குமா. பாம்பு தன்னை தேடி வர்றதுக்கான வழியை இந்த தவளை சத்தம் போடுறதுனால கொடுக்குமா. அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணுமா, இந்த தவளையை சாப்பிடுமா. அப்ப அதே போல நம்ம நாக்க நம்ம சரியா உபயோகப்படுத்தலை அப்படின்னா நம்மளே மிருத்யுவை நம்ம கிட்ட அழைக்கிறோம்னு அர்த்தம். எப்படி அந்த தவளை பாம்பு அழைக்கிறதோ அதே போல நம்மளும் நம்ம நாக்க சரியா யூஸ் பண்ணாம தேவையில்லாத விஷயங்களை பேசினோம், பகவத் குணங்களை பேசல அப்படின்னா நம்மளும் மிருத்யுவை வரவேற்கணுமா. ஏன் அப்படின்னா 2:3:17 போட்டிருப்பாங்க, ஆயுர் ஹரதி வைபும்சம் உத்யான் அஷ்டம் என் யசோ தஸ்யார்த்தே யத் க்ஷணோநித்தம் உத்தம ஸ்லோக வார்த்தையா. Both by rising and by the setting the sun decreases. Both by rising and by setting the sun decreases duration of life of everyone except one who utilizes the time by discussing topics of the all good personality of God. ஸோ சூரியனோட உதயமாறுதலையும் அஷ்டமாறுதலையும் ஒவ்வொரு தினமும் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம டயத்தை சரியா யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த தவளை மாதிரி தான் நம்ம. எந்த தவளை மாதிரி? அந்த தவளையோட சவுண்டால அந்த தவளை மிருத்யுவை தான் அழைக்கப்படுது. அப்போ பகவானை பத்தி பேசுறதும் பகவானை பத்தி கேட்கறதும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம டைமை யூஸ் பண்றதுக்கான சரியான மேனரும் அதுதான். 2:3:20 சொல்றது. 2:3:23 இந்த விஷயத்தை இன்னும் ஃபர்தரா சொல்லப்பட்டிருக்கு. பாரா பரம் பத கிரீட்டாஜுஷ்டம் அப்பி உத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் சாவௌ கரோ ந கருதே சபர்யாம் ஹரேர் லஷத் காஞ்சன கன்கனோவா. தி அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடி, அதாவது தலை, தோ crowned with a silk turban, is only a heavy burden if not bowed down before the personality of God. நம்ம தலைக்கு தலை பகவான் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக கொடுத்துருக்காரு. அதால நம்ம முக்தியை அடையலாம். ஏன்னா பகவான் கீதையில சொல்றார், மண்மனா பாவம் மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேஸ்வரி யுக்தையும் ஆத்மனத் பிராயன. எனக்கு நமஸ்காரம் பண்றதுனாலேயே, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பகவானோட பஜனை பண்ணி பகவானோட நாமத்தை சொல்றதுனாலேயே முக்தி அடைஞ்சிடலாம். அப்போ தி அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடி இஸ் ஒன்லி அ ஹெவி பர்டன். இதுக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்ப பிரயோஜனம் அப்படின்னா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாதான் பிரயோஜனம். அண்ட் த ஹேண்ட்ஸ், கைகள், தோ டெக்கரேட்டட் வித் கிளிட்டரிங் பேங்கிள்ஸ், அழகான வளையல்களை போட்டா கூட ஆர் லைக் தோஸ் ஆஃப் அ டெட் மேன் இஃப் நாட் எங்கேஜ் தி சர்வீஸ் ஆஃப் தி லார்ட். ஸோ இந்த கைகளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதான் இந்த கைகளுக்கு உண்மையான பிரயோஜனம். அப்போ நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் பகவானோட கைங்கரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த சரீரமே யாருது? நமக்கு பகவானால கொடுக்கப்பட்டதுதான் இந்த சரீரம். இந்த சரீரத்தோட எங்க உற்பத்தி ஆகுது இந்த சரீரம் அப்படின்னா பூமியிலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. பூமி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? பகவான் கிட்ட இருந்து உற்பத்தி ஆகுது. பூமி அப்போ நலோ வாயுன்னு சொல்றதே பகவான். ஸோ பூமியிலேருந்து உற்பத்தி ஆன இந்த சரீரம் பகவானோட கைங்கரியத்துக்கு யூஸ் பண்ணாதான் கரெக்டான யூஸ் பண்றோம். நம்ம இந்த we are putting this
பாடி டு ப்ராப்பர் யூஸ் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இன்ஃபேக்ட் மகாராஜ் அம்பரீஷ் இவரோட கதையை நம்ம வந்து 9வது ஸ்கந்தத்தில் பார்ப்போம். ஸோ மகாராஜ் அம்பரீஷ் எப்படின்னா, அவர் இருக்கிற ஒவ்வொரு இந்திரியத்தையும் பகவானோட சேவையில் யூஸ் பண்ணுவார். சவைமன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனை. 9, 4, 18, 20. சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதோ ஸ்ருதிம் சகார யுச்சுத சத் கதோதயே. மகாராஜ் அம்பரீஷ் என்ன பண்ணுவாராம், மனசால கிருஷ்ணரை நினைப்பாராம், வாய்களால கிருஷ்ணரை பத்தி பாடுவாராம், கைகளால கோயில அதாவது பகவானோட ஆலயத்தை தொடைப்பாராம், மார்ஜனம் பண்ணுவாராம், காதுகளால பகவானோட லீலைகளை பேப்பாராம், கண்களால பகவானோட உருவத்தை பார்ப்பாராம், கால்களால பகவான் தன்னோட லீலைகளை பண்ண இடத்துக்கு போவாராம், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண துளசிய வாசனை பார்ப்பாராம், நாக்கால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை சாப்பிடுவாராம். அப்போ ஒவ்வொரு இந்திரியத்தையும் பகவானோட சேவையில் ஈடுபடுத்தலாம். இதுதான் பக்தி. ஆக்சுவலி பக்தினா என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற விஷயத்த பகவானோட சேவையில் ஈடுபடுத்துறது தான் பக்தி. அப்போ மகாராஜ் அம்பரீஷ் வந்து ராஜாவா தான் இருந்தார். ராஜாவா இருந்தே இத்தனை இந்திரியங்களையும் பகவானோட சேவையில் ஈடுபடுத்துவார். அதுதான் மகாராஜ் அம்பரீஷோட பெருமை. மேலும் பார்ப்போம், அந்த 2:3:22 என்ன சொல்லப்பட்டிருக்கு. பராஹிதே நயனே நாரணம் லிங்காணி விஷ்ணுர்ன நிரீக்ஷதோயே பதாவ் நிரம் தௌ துருமஜன்ம பாஜோ க்ஷேத்ராணி நானா விரஜதோ ஹரேரியோ. The eyes which do not look at the symbolic representations of the Godhead Vishnu, கண்களால விஷ்ணுவை பார்க்கல அப்படின்னா, are like those printed on the plumes of the peacock. And the legs which do not move to the holy places, எந்த கால்களால நம்ம பகவானை போய் கால்களை வந்து பகவானோட கோயிலுக்கு போறதுக்கு பகவானோட லீலைகள் பண்ண இடத்துக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா, அது have to be considered like tree trunks, மரங்கள் மாதிரி அந்த கால். அப்போ எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகவானுக்கு யூஸ் பண்ணலன்னா அதுக்கு இவ்வளவுதான் பிரயோஜனம்ங்கிறார், அதுக்கு இவ்வளவுதான் யூஸ் ஆகும். மேலும் சொல்ற 2:3:23 ஜீவான் சவோ பகவான் தாங்கிரிஹி ரேணும் ந ஜாது மர்த்தியோ பீலாபேதயஸ்து ஸ்ரீ விஷ்ணுபாத்யா மனுஜஸ்துலஸ்யா ஸ்வசான் சவோயஸ் துனவேத கந்தம். The person who has not at any time received the dust of the feet of the Lord's pure devotee upon his head is certainly a dead body. And the person who has never experienced the aroma of the tulasi leaves from the lotus feet of the Lord is also a dead body, although breathing. அதாவது இந்த சரீரத்துக்கு பிரயோஜனமே இல்லைங்கிற, பகவானோட சேவையில ஈடுபடுத்தலை அப்படின்னா இந்த சரீரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஹியூமன் ஃபார்ம். ஏன் அப்படின்னா, இந்த மற்ற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஆகார நித்திர பயமைத்துனாதி, இந்த விஷயங்கள்லாம் வந்து எந்த சரீரத்துல வேணா பண்ணலாம், அதுக்கு மனுஷ சரீரம் தான்ன்றது தேவையில்லை. ஆனா பக்திங்கிறது மட்டும் இந்த ஒரு சரீரத்துல மட்டும்தான் பண்ண முடியும். இந்த நமக்கு இருக்கிற இப்ப இருக்கிற இந்த அங்கங்களாலதான் நம்ம பகவானுக்கு பக்தி பண்ண முடியும். அப்ப நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா we are as good as a dead body அப்படின்னு சொல்றது பாகவதம். அப்போ இந்த விஷயத்த நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதால நமக்கு பக்தியோட உத்தமமான ஸ்தானத்தை தெரியணுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. மேல சொல்றது ததஸ்மா சாரம் ஹிருதயம் பதேதம் கித் கிரயமானர் ஹரிநாம தேயே ந விக்ரியேத்யதா யதா விகரோ நேத்ரே ஜலம் காத்ர ரஹேஷு ஹர்ஷா. Certainly that heart is steel framed, which in spite of once chanting the holy name of the Lord with concentration does not change when ecstasy takes place. Tears fill the eyes and the hands stand on it. அதாவது பகவானோட நாமத்தை சொல்லியும் பக்தி வரல அப்படின்னா அந்த ஹிருதயம் கல்லு போல ஒரு ஹிருதயம் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். ஸோ இதெல்லாம் உத்தமமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பக்தியோட உத்தமமான ஸ்தானம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இதுக்கு அடுத்த 2 சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, 2வது ஸ்கந்தத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம். ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷனை பத்தி அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மா
ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்றார். 6வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். 6:35 நினைக்கிறேன். இது பிரம்மாவோட ஸ்டேட்மெண்ட். பிரம்மா என்ன சொல்றாருன்னா, although I am known as great Brahma, perfect in the disciplic succession of Vedic wisdom, and although I have undergone all austerities and am expert in mystic powers and self-realization, and although I am recognized as such by the great forefathers, still I cannot understand him, the Lord, the source of very birth. அதாவது பகவானை பத்தி புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. பிரம்மா என்ன சொல்றாரு நாரதருக்கு, இந்த சிருஷ்டியோட விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷ்ணுவான இருக்கிற அந்த பகவானை என்னால புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா, அவரோட திவ்யமான குணங்கள், அவரோட திவ்யமான லீலைகளை புரிஞ்சிக்கிறதுக்கான சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறார் பிரம்மா. பிரம்மா என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்க, என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, நான் தான் இந்த சிருஷ்டிக்கு அதிபதினு கொண்டாடுறாங்க. ஆனா எனக்கு மேல இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட குணங்கள்ல அவரோட லீலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி எனக்கே இல்லை. த வெரி சோர்ஸ் ஆஃப் மை பர்த், அவரோட விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறார். மேலும் சொல்றார் 2:6-36, therefore it is best for me to surrender onto his feet, which alone can deliver one from the miseries of repeated birth and death. Such surrender is all auspicious and allows one to perceive all happiness. Even the sky cannot estimate the limits of its own expansion. So what can others do when the Lord himself is unable to estimate his own? அதாவது அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவானுக்கே பகவானை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா, பகவானுக்கே பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவருக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இது ரொம்ப அற்புதமான விஷயம். So what can others do when the Lord himself is unable to estimate his own limits? அதனாலதான் பிரம்மா சொல்றார், சரணாகதி தான் ஒரே வழி. பகவானுக்கு சரணாகதி பண்ணோம் அப்படின்னா பகவானை பத்தி புரிஞ்சிடலாம். பகவானுக்கு சரணாகதி பண்ணோம்னாலே கிளியர் ஆயிடலாம். அதனாலதான் கீதையில சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. ஏன் சொல்றாருன்னா, abandon all varieties of religion and just surrender unto me. I shall deliver you from all sinful reactions, do not fear. So இது அத்தனை விஷயம், இது அத்தனைத்துக்கும் சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம பகவானுக்கு சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, சரணாகதினா என்ன அப்படிங்கிற கேள்வி வரலாம். சரணாகதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சரணாகதி ஸ்ரவணம் கீர்த்தனம். பகவானை பத்தி கேட்கறதும் பகவானை பத்தி பேசுறதும் பகவானோட நாமத்தை சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரணாகதி டசன்ட் மீன், நிறைய பேர் சரணாகதினா என்ன நினைச்சு பாக்குறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டு ஓடிடுறது சரணாகதி கிடையாது. சரணாகதினா டு ஆக்ட் இன் தட் கான்சியஸ்னஸ். அதாவது பகவான் இருப்பாரு, பகவான் என் கூட இருக்காரு, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஐ கேன் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் ஹேண்ட். எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி பகவான் எனக்கு கை கொடுக்கறதுக்கு இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோபாவனை மட்டும்தான் மாற்றணும், கான்சியஸ்னஸ் மட்டும்தான் மாற்றணும். அதுதான் சரணாகதியை தவிர சரணாகதிங்கிறது துறவியாரது சரணாகதி கிடையாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேருக்கு இந்த சரணாகதி அப்படிங்கிறது சில சமயம் நமக்கு இதை கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இது அத்தனை விஷயம் பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பேசினதுக்கு அப்புறம் அர்ஜுனர் என்ன பண்றாரு, அர்ஜுனர் அதுக்கப்புறம் சத்திரியனா சண்டை போடுறாரு, போர்ல காட்டுக்கு ஓடல, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடல. இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட சண்டை போடுறாரு. ஆனா எந்த மனோபாவத்துல சண்டை போடுறாரு அப்படின்னா, இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி வந்தாலும் சரி டிஃபீட் வந்தாலும் சரி, நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் எனக்கு சாரதியா இருக்கிறதுனால அவரோட நினைவில் அவரோட பக்தியால எனக்கு இந்த விஷயங்கள், அதாவது விக்டரியோ டிஃபீட்டோ சமமா பாக்குற நிலைமை வந்துடுறது அப்படிங்கிறத அர்ஜுனர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அதுதான் நம்ம இந்த பகவத்கீதையில ஒரு பாகவதத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரணாகதினா என்னங்கிறது கிளியரா இருக்கும். சரணாகதினா பகவானோட பக்தி பண்றதுனால மனசுக்கு வர மெச்சூரிட்டிக்கு பேர் தான் சரணாகதி. என்ன மெச்சூரிட்டி? சமமா எல்லாத்தையும் பார்க்கலாம், சுக்கம் துக்கம் மற்ற சமமா பார்க்கலாம், எல்லாத்திலையும் பகவானோட ஹேண்ட் இருக்கு, எல்லாத்துலயுமே அவரோட கை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி.
ஸோ இதுதான் வந்து 6வது அத்தியாயத்துல பிரம்மா ரொம்ப அழகா சொல்றார். அடுத்தது பிரம்மா வந்து சதுஸ்லோகி அப்படிங்கிற 4 ஸ்லோகம் சொல்றார். இது பேரு சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு சொல்லுவா. என்ன ஏன் இது பேர் சதுஸ்லோகி அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகத்துல பாகவதத்துல என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால அது பேர் சதுஸ்லோகின்னு பேரு. இந்த 4 ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாகவதத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு வரலாம். ஸோ அந்த சதுஸ்லோகியை பார்ப்போம். அந்த 4 விதமான ஸ்லோகத்தை பார்ப்போம். இது 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் 2933 ஆரம்பிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட். இது ஆக்சுவலா பிரம்மா அதாவது சில கேள்வி, அதாவது பிரம்மா வந்து விஷ்ணுவை சில கேள்விகள் கேட்கிறார். சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம், சிருஷ்டியை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இது. ஸோ இது விஷ்ணு பிரம்மாவுக்கு பேசுற விஷயம் தான் இந்த சதுஸ்லோகி. சதுஸ்லோகிங்கிறது விஷ்ணு பிரம்மா கிட்ட பேசினது தான் சதுஸ்லோகி. அதுல என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ஸ்லோகம் விஷ்ணு பேசுறது என்ன அப்படின்னா, அகம் ஏவாஷம் ஏவாகிரே நான்யத் யத் சத் அசத் பரம் பశ్చాத் அகம் ஏதத் ச யோ வசிஷ்யேத சோஸ்மி அகம். பிரம்மா, it is I, the personality of Godhead, who was existing before the creation, when there was nothing but myself, nor was there the material nature, the cause of this creation. That which you see now is also I, the personality of Godhead. And after annihilation, what remains will also be the I, the personality of Godhead. So, சில சமயம் நமக்கு இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. சிருஷ்டி அப்படிங்கிறது பகவானால படைக்கப்பட்டது அப்படின்னா பகவானுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நார்மலாகவே இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன், இந்த சிருஷ்டிக்கு அப்புறமும் நான் தான் இருப்பேன். அந்த சிருஷ்டி, அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டுக்கு அப்புறமும் நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரண காரணம். இப்ப அவருக்கு வந்து ஜென்மங்கிறது கிடையாது. அதாவது அஜோன் பேர், அஜான் பேர். பகவானுக்கு அஜான் பேர். ஏன் அஜான் பேர் அப்படின்னா, அவருக்கு வந்து ஜென்மம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அஜா. அஜான என்ன ஜென்மம், அஜானா ஜென்மம் இல்லாத ஒருத்தர். ஜென்மம் இல்லாதது யார் அப்படின்னா பகவான். அதான் இங்க விஷ்ணு பிரம்மாவுக்கு சொல்றாரு, இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி நான் இருந்தேன், இந்த சிருஷ்டி டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம், அனிலேட் ஆனதுக்கு அப்புறமும் நான் இருப்பேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவானுங்கிறவர் ஒத்துரு. இது நமக்கே நிறைய தடவை ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம எஸ்பெஷலி நம்ம ஹிந்து ரிலிஜன்ல பகவான்னா யார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பகவான பேர் சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லுவாரு அவங்களுக்கு பிடிச்சவங்க, முருகர்னோ விநாயகர்னோ, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம். நம்ம ஆனா என்ன நினைச்சுக்கணும், என்ன கிளியரா தெரிஞ்சுக்கணும் வேதங்கள்ல இருந்து, உபநிஷத்துக்குல இருந்து, புராணங்கள்ல இருந்து அப்படின்னா, எப்பவுமே பகவானுங்கிறது ஒருத்தர் தான். எப்படி சூரியன் வந்து ஒண்ணுதான். சூரியன் வந்து நீங்க வந்து இந்தியாவில் ஒரு சூரியன், ஆஸ்திரேலியாவில் ஒரு சூரியன், யூரோப்ல ஒரு சூரியன்றது கிடையாது. சூரியனுங்கிறது ஒண்ணுதான். அந்த சூரியனோட ஒளியிலேருந்து பல விஷயங்கள், அந்த சூரியன்லேருந்து வர ஒளி தான் நமக்கு சூரியன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அந்த ஒளி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரீஜன்லையும் மாறி மாறி வரும். ஆனா ஒரே சூரியன் தான். அதே போல பகவான் ஒண்ணுதான். பகவானோட அம்சங்களா நிறைய பேர் இருக்கா. அம்சங்கள் யாரு? ஜீவராசிகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு, தேவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அப்புறம் பகவானோட சக்திகள், அதாவது இன்டர்னல் பொட்டன்சி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். பட் பகவான்றவர் ஒருத்தர் தான். அதனாலதான் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, நித்யோ நித்யானம் சேத்தனோ சேத்தனானம் ஏகோ பகுனாம் நிஜயாதி காமான். நித்யோ நித்யானம் சேத்தனஸ்சேதனானாம் ஏகோ பகுனாம் ஜோ நிஜஜாதி காமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உபநிஷத்துல. ஏகோ பகுனாம், ஒருத்தர் தான். நித்யோ நித்யானம், அதாவது பகவான் வந்து நித்தியமானவர், அதனால ஜீவராசிகளும் நித்தியமானவர். நித்யோ நித்யானம். சேத்தனஸ் சேத்தனானாம், சேத்தனஸ்னா நாலேஜபிள், ஹி இஸ் த மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். அப்போ அந்த நாலேஜோட ஒரு சில அம்சம் ஜீவராசிகள் அவரோட
அம்சங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் இருக்கு. மூணாவது ஏகோ பகுநாம் நிஜ ஜாதி காமான், ஒரே ஒரு பகவான் எல்லாரோட ஆசைகளையும் பூர்த்தி பண்றாரு அப்படின்னு சொல்றது உபநிஷத். ஸோ நம்ம வேதங்களும் நம்ம உபநிஷத்தும் கூட ஒரே பகவானை தான் குறிக்கிறது. அங்கதான் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்னோட நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, பகவான் அப்படிங்கிறவர் எல்லாருமே பகவான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, இது ஒரு கிராஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வேதிக் லிட்ரேச்சரோட கிராஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, we think gods அப்படிங்கிறது காட்ஸ் மெனி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, பகவான் ஒண்ணுதான். டெமி காட்ஸ்ங்கிறவா நிறைய பேர் இருக்கா. டெமி காட்ஸ்ங்கிறவ யார்? தேவர்கள். அவெல்லாம் பகவானுக்கு சேவை பண்றவன். அவளுக்கு பகவானோட ஈக்குவல் பொட்டன்சி இருக்கா அப்படின்னா இல்ல. இப்போ இந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இந்த இந்திராங்கிறவர் இந்த இந்திராவுக்கும் ஜனனம் உண்டு, மிருத்யு உண்டு, எல்லாமே உண்டு. பிரம்மாக்கே உண்டு. அப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு கீழே பாதாள லோகம் வரைக்கும் எல்லாருக்கும் ஜென்மம், மிருத்யு, ஜரா, வியாதி உண்டு. அப்போ நம்ம கூட இந்திரா ஆகலாமா அப்படின்னா ஆகலாம். நம்ம கூட பிரம்மா ஆகலாமான்னா ஆகலாம். ஏன் அப்படின்னா அதுக்கான புண்ணிய காரியத்தை பண்ணோம் அப்படின்னா நம்ம கூட பிரம்மா ஆகலாம். ஆனா பகவான் நம்ம ஆக முடியுமா? விஷ்ணு நம்ம ஆக முடியுமா? கிருஷ்ணா நம்ம ஆக முடியுமான்னு ஆக முடியாது. கோவிந்தன் நம்ம ஆக முடியுமான்னு ஆக முடியாது. அப்போ தேவர்கள் யாரு, பகவான் யாரு அப்படிங்கிற விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு சோர்ஸ் யாருங்கிறது தெரியும், அண்ட் டெஸ்டினேஷன் என்னங்கிறது தெரியும். இதுல ஏன்னா இந்த விஷயத்துலதான் பாகவதம் ரொம்ப கிளியரா இருக்கு. பாகவதம் யார் பகவான்கிறத கிளீனா காமிச்சு கொடுத்துரும். அப்போ அந்த பகவானுக்கு நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவர்கள் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எப்படி நீங்க செடிக்கு நீங்க இலைக்கு தனியா தண்ணி கொட்ட வேணாம், பூவுக்கு தனியா தண்ணி கொட்ட வேணாம், அந்த செடியோட ரூட்ஸ்க்கு தண்ணி கொட்டினீங்கன்னா அந்த செடி ஃபுல்லா நரிஷ் ஆயிடும். அதே போல எல்லாத்துக்கும் காரண கருத்தாவா இருக்கிற கோவிந்தனுக்கு நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தேவர்கள் அவருக்கு சேவை பண்ற அத்தனை பேரும் சந்தோஷமாயிடும். அதனாலதான் சில சமயம் நம்ம கோயிலுக்கு போனா யாரை கும்பிடுறதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுப்போம். விநாயகருக்கு, முருகருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஷேர் கொடுப்போம். ஆனா அது சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அட்லீஸ்ட் பகவத்கீதையும் பாகவதமும் கிளியரா சொல்லிடுறது, பக்திங்கிறது ஏகாந்தமா இருக்கணும். தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி அப்படின்னு சொல்றது முதல் ஸ்கந்தத்துல. ஒன் பாயிண்டட் டிவோஷன். பகவத்கீதையிலையும் திரும்பி வரேன் இதுக்கு, 241 வியவசாத்மிகா புத்திர் ஏகேஹ குருநந்தனஹ பகுஷாகானந்தாஸ்ச புத்தயோகசானினாம். Those who are on this path are resolute in purpose and their aim is one. Oh beloved child of the Kurus, the intelligence of those who are irresolute is many branched. So intelligent people என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will understand, okay, எனக்கு பிரைம் மினிஸ்டரை தெரியும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ தெரியணும்னு அவசியம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சாலே வேலை நடந்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் தெரிஞ்ச மாதிரி தான். அதே போல பகவானுக்கு பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தேவர்கள் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. யாரையுமே நம்ம அதிருப்தி பண்ண மாட்டோம். நம்மளோட பயமே என்ன அப்படின்னா, இவருக்கு நான் பக்தி பண்ணா அவரு அதிருப்தி ஆயிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாருமே பகவானோட சேவகன்னா இருக்கிறதுனால அவங்களும் திருப்தி அடைஞ்சிடும். சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏக்கலோ ஈஸ்வர் கிருஷ்ணா அரசப் பிரித்யா எரே ஏச்சிய நாச்சியா சேத்தாரே கரே நிறுத்தியா. அதாவது பகவான்றவர் ஒத்துறான். ஒத்திர் யார் அப்படின்னா கிருஷ்ணர். அவருக்கு பக்தி பண்றதுனால மற்றவங்க எல்லாம் அந்த பக்தியை ஏத்துப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அவர் போடுற டியூனுக்கு தான் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களாம். அந்த கிருஷ்ணர் போடுற டியூனுக்கு தான் அத்தனை தேவர்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த சதுஸ்லோகியோட முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். இதை பத்தியே இந்த பர்டிகுலர் சதுஸ்லோகியோட ஒரு ஸ்லோகத்தை பத்தியே ஒரு மணி நேரம் பேசலாம். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. பட் நம்ம இங்க டீடைல்டா பார்க்காதனால சம்மரியா அப்படின்னு பார்ப்போம். 2:9-34 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரிதேரதம் யத் பிரதியேதா ந பிரதியேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயம் யதோ பாஷோ யதாதமா. ஓ பிரம்மா, whatever appears to be of any value, if it is without relation to me, has no reality.
know it as my illusory energy, that reflection which appears to be in darkness. ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன். அதாவது நம்ம சில சமயம் மாயைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாயைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு பகவானோட சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது மாயை, அவ்வளவுதான். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது ஒரு விஷயத்துக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவே ஏன் இருக்கு அப்படின்னா பகவானோட விஷயத்துல ஈடுபடுத்துறதுனால தான் வேல்யூ இருக்கு. இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதுதான் 2வது ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். டைம் கிடைச்சதுன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் இது ஃபுல்லா இந்த 4 ஸ்லோகத்துக்கு படிச்சதுனாலே பாகவதத்தோட இன்டென்ட் கிளியரா புரிய வந்துடும். அடுத்தது, யதா மஹந்தி பூதானி பூதேஷு சாவேஷு அணு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷமஹம். ஓ பிரம்மா, please know that the universal elements enter into the cosmos and at the same time do not enter into the cosmos. Similarly, I myself also exist within everything created and at the same time and outside of everything. அதாவது விஷயத்தை கீதையிலையும் பகவான் சொல்றாரு. பகவான் இந்த சிருஷ்டிய இத கிரியேஷன் பகவான் தான் பாத்துக்கிறார். அப்போ ஒரு கேள்வி வரலாம் நமக்கு, பகவான் தான் கிரியேஷனை பாத்துக்கிறார் அப்படின்னா இந்த கிரியேஷனுங்கிற விஷயம் பகவான் அஃபெக்ட் பண்ணணுமே. இப்ப பகவான் நல்லதையும் படைச்சிருப்பாரு, நல்ல கெட்டதையும் படிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நல்லதையும் கெட்டதையும் படிச்ச அந்த பகவான் இந்த நல்லதையும் கெட்டதுனாலையும் அஃபெக்ட் ஆகணுமே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நமக்கு தோணலாம் இல்லையா? அதை தான் இங்க கிளாரிஃபை பண்றாரு பகவான். படைக்கிறனே தவிர அந்த படைக்கிற விஷயம் என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறாரு பகவான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூரியன் இருக்கு, இந்த சூரியன் ஒளி அதோட ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்ல இருந்து ஒரு மலை மேல தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். மழை பெஞ்சிருக்கு, நிறைய தண்ணி இருக்கு மலை மேல, அந்த தண்ணியும் காஞ்சு போயிடுமா? சூரியனோட ஒளியால அந்த மலை மேல இருக்கிற தண்ணி காஞ்சு போயிடும். அதே சமயத்துல யாரோ ஒருத்தர் அதாவது கெட்ட விஷயம் சொல்றதோட நேச்சர்ஸ், அதாவது தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது வாசனை, அதாவது நமக்கு எப்படி சொல்றது, இத நமக்கு இந்த பூமியில ஒரு டிச் வாட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். கெட்ட தண்ணி நாத்த வர தண்ணி ஒரு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தண்ணியோட அப்சார்ப்ஷனையும் இந்த சூரியனோட ஒளியால நடக்கும். கரெக்டா? அப்போ சூரியன் இஸ் அன்அஃபெக்டட் பை போத். மலை மேல இருக்கிற சுத்தமான தண்ணியை அப்சார்ப் பண்றதுனாலையும் ரொம்ப மண் இருந்து வாசனை வர தண்ணியை அப்சார்ப் பண்றதுனாலையும் சூரியனுக்கு எந்த விதமான எஃபெக்டும் கிடையாது. அதே போல பகவான் இந்த சிருஷ்டியை படைச்சதுனால இந்த சிருஷ்டியோட நல் விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் பகவான் அஃபெக்ட் பண்ணாது. அதை தான் சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்துல. இதுக்கு அடுத்த ஸ்லோகம், இதுதான் கடைசி ஸ்லோகம். ஏத்தவாத் ஏவ ஜிக்ஞாஸ்யம் தத்வ ஜிக்ஞாஸ் சுனாத்தம் மனஹ அன்மயா வதிரேகாப்யாம் யத்யாத் சர்வத்ர சர்வதா. A person who is searching after the supreme absolute truth, the personality of Godhead, must certainly search for it up to this in all circumstances, in all space and time, and both directly and indirectly. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஞானத்திலேயே சிறந்த ஞானம் பகவானோட ஞானம் தான். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானம் தான் சிறந்த ஞானம். அதாவது பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சப்தேன்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மன் பரமாத்மா பகவான். அந்த பிரம்மன் பரமாத்மா பகவானுங்கிற ஆர்டர்ல இந்த பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் இஸ் த ஹையஸ்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றார் இந்த 4வது ஸ்லோகத்துல. அப்போ இந்த 4 ஸ்லோகங்கள்ல பாகவதத்தோட உண்மையான கோல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. உண்மையான கோல் என்ன பாகவதத்துல அப்படின்னா, பக்தி பகவானுக்கு பண்றதுதான் உண்மையான கோல். அந்த பக்தியை பண்ணிட்டோம் அப்படின்னா we have made good this human form of life அப்படின்றது தான் இந்த மெசேஜ் இந்த 4 ஸ்லோகங்கள்ல. அந்த 4 ஸ்லோகங்கள்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்னா, அந்த பகவானுங்கிறது யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏக்கல் ஈஸ்வர் கிருஷ்ணா, ஒருத்தர் பகவான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியரா இருக்கணும். அப்பதான் யாருக்கு பக்தி பண்றோம்னு தெரியும். நமக்கு இன்னைக்கு பக்தி பண்றதுலயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் பண்றோம். இவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், சூரியனுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், சந்திரனுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். ஆனா இத்தனையும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, வெறும் கோவிந்தனுக்கு பக்தி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாருக்கும் திருப்தி கிடைச்சிருக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியணும்.
அதனாலதான் பிரபுபாத் ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார். எப்படி இந்த வைத்தியக்கு சாப்பாடு போட்டா ஆட்டோமேட்டிக்கா வைத்தியக்கு சாப்பாடு போடும்போது இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் திருப்தி அடைஞ்சிடும். தனியா கண்ணுக்கு சாப்பாடு போட வேணாம், வாய்க்கு சாப்பாடு, அதான் மூக்குக்கு சாப்பாடு போட வேணாம், காதுக்கு சாப்பாடு போட வேணாம். இந்த வைத்தியக்கு கரெக்டா சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் திருப்தி அடைஞ்சிடும். அதே போல கோவிந்தனுக்கு பக்தி பண்றதுனால, கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுனால நம்ம எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்க முடியும். இதுதான் சீக்ரெட். வேதங்கள்ல இருக்கிற குய்யமான விஷயம் இதுதான். அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனர் சொல்றார், ராஜவித்யா ராஜகுய்யம் பவித்ரம் இதம் உத்தமம். ராஜவித்யா ராஜகுய்யம் ரொம்ப குய்யமான விஷயம், அதாவது ரகசியமான விஷயம். ஏன் ரகசியமான விஷயம் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குமானா இருக்காது. சில பேருக்கு வேதங்கள்ல கர்ம காண்டத்தை படிச்சா போதும் இருக்கும். பா, எனக்கு ஸ்வர்கலோகத்தை அடையணும், ஸ்வர்கலோகத்தை அடையிறதுக்கு வேதங்களை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனா அது உண்மையான சொல்யூஷன் கிடையாது. ஏன் உண்மையான சொல்யூஷன் கிடையாதுன்னா, ஸ்வர்கலோகத்துல நம்ம பண்ண புண்ணிய காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லோகத்துக்கு தான் வரணும். வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிற கஷ்டங்களை இந்த லோகத்துக்கு வந்து மறுபடியும் நம்ம அனுபவிக்கணும். அப்போ இன்டெலிஜென்ட் பர்சன், கோவிதா இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he will try to make a permanent solution to the problems of life. permanent solution, அதுதான் இன்டெலிஜென்ஸ். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல 11:5-32 கிருஷ்ணவர்ணம் துவசா கிருஷ்ணம் சங்கபாங்காஸ்த பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தனை பிராய யஜந்தி ஹி சுமேதசஹ. சுமேதசஹ அப்படின்னா இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ். ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஜ் ஆஃப் கலி intelligent persons perform congregational chanting to worship the incarnation of Godhead who constantly sings the name of Krishna. Although his complexion is not blackish, he is Krishna himself. He is accompanied by his associates, servants, weapons and confidential companions. So இது சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி பாகவதத்தில் எழுதின ஒரு ஸ்லோகம். அப்போ யஜந்திஹி யக்ஞை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்திஹி சுமேதசா. அதாவது இன்டெலிஜென்ட் பர்சன் கலியுகத்தில் என்ன பண்ணுவானா, பகவானோட நாமத்தை சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றது பாகவதம். பகவானோட நாமத்தை சொல்றதுனாலேயே we can make an ultimate solution to all problems in life. ஸோ அதுதான் இந்த இந்த சதுஸ்லோகி பாகவதத்துல ஒரு 4 விஷயங்கள் பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, பகவானோட சுப்ரீமசி, பகவான்னா யார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது மாயைனா என்ன, வாட் இஸ் இல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யாரு, ஆரம்பத்துல யார் இருந்தாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுது. நாலாவது பக்தியால பகவான் அடையலாங்கிற விஷயத்தும் அந்த சதுஸ்லோகியில் வந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜுக்கு வந்து ரொம்ப, அதாவது பகவானை பத்தி கேட்க 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 அவருக்கு ஆசைதான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பகவானோட விஷயமே அப்படித்தானே. அதனால்தான் இங்க 2வது ஸ்கந்தத்துல 2:5 நினைக்கிறேன், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட பெருமையை இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரவிஷ்ட கிருஷ்ண ரந்திரேன ஸ்வானம் பாவ சரோரகம் தோனோதி சமலம் கிருஷ்ணா ஷாலிலஸ்ய தாசரத். The sound incarnation of Lord Krishna, the Bhagavatam, enters into the heart of a self-realized devotee, sits on the lotus flower of his loving relationship, and thus cleanses the dust of material associations such as lust, anger, and hankering. Thus it acts like autumnal rains upon pools of muddy water. மழை மாதிரி இருக்கான் இந்த பாகவதம் அப்படிங்கிறது. அவர் காதல போகும்போது கிருஷ்ண ரந்திரேன, ஸோ த ஹோல்ஸ் ஆஃப் தி இயர்ஸ் இந்த பாகவதம் போகும்போது மனசுல இருக்கிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுறதாம். அதுதான் இந்த பாகவதத்தோட உத்தமமான விஷயம். இதுல இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு. சிரண்பதா ஸ்ரத்தாய நித்யம் கிரணதாஷ்டஸ்வ சேஷ்டிடம் காலேன நாதி தீர்கேன பகவான் விஷதே ஹிருதி. Persons who hear Srimad Bhagavatam regularly and are always taking the matter very seriously will have the personality of God and Sri Krishna manifested in their hearts within a short time. நம்ம நிறைய தடவை கேட்போம் இல்லையா, பகவானை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு.
பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த கண்களாலேயோ, இன்னைக்கு இருக்கிற நம்ம மனசுல இருக்கிற அசுத்தத்தாலேயோ நம்மளால பகவானை பார்க்க முடியாது. ஆனா சுத்தமான ஹிருதயம் இருந்தது அப்படின்னா பகவானை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தை ரெகுலரா கேட்டு இந்த விஷயத்தை சீரியஸா டேக்கிங் த மேட்டர் வெரி சீரியஸ்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? பாகவதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் மேனிஃபெஸ்டட் இன் த ஹார்ட்ஸ். பகவான் விஷயத்தை ஹிருதயத்துல பகவானே நமக்கு அவதரிப்பார். பகவான் இருக்கார் ஹிருதயத்துல. ஆனா அவர் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னா அவ்வளவு கல்மஷங்கள் இருக்கு. ஸோ அந்த கல்மஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த பாகவதம் ஒரு ரசமா இருக்கு. அதனால்தான் பிபத பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் சீக்ரெட். பகவானை பார்க்கறதுக்கான சீக்ரெட் இதுதான். எப்படி ஒரு ஜியாலஜிஸ்ட் கிட்ட போனோம் அப்படின்னா, ஜியாலஜிஸ்ட் வந்து சில சமயம் வந்து நம்ம பூமிக்கு அடியில் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியணும்னு வச்சுப்போம். இப்போ நம்மளாம் தட்டி பார்த்தா காலால தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஒரு எக்ஸ்பர்ட் ஜியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு அவர் காலை அந்த பூமியில வச்சாலே அவருக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ, இந்த இடத்துல வந்து இவ்வளவு தண்ணி இருக்கு லெவல் அப்படின்னு சொல்லுவார். இது எப்படி அக்வயர் பண்ணாரு இந்த ஸ்கில்ல அப்படின்னா, பிராக்டிஸ் ஸ்கில்ஸ். பை பிராக்டிசிங் அக்வயர் தி ஸ்கில். ஒண்ணு படிக்கிறது, ரெண்டாவது இந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அவருக்கு அந்த ஸ்கில் வந்திருக்கு. அப்போ அதே போல பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையில பார்க்க முடியாதா இருக்கும். ஆனா இஃப் யூ அக்வயர் டிவோஷன், பகவானை பார்க்கலாம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, இட் இஸ் நாட் தட் பகவான் இல்லைங்க இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியலன்னா அவர் ஐஸ் ஆர் நாட் ட்ரெயின்ட். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கண்களால உன்னால என்ன பார்க்க முடியாது, திவ்யமான கண்களை உனக்கு கொடுக்குறேன், அந்த திவ்யமான கண்களால நீ என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஸோ ஆல் வி நீட் இஸ் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிவோஷன். பக்தி இருந்ததுன்னா பகவானை பார்க்கலாம். எப்படி ஒரு ரூம்குள்ள வரோம், ரூம்குள்ள வந்து ரூம்ல ஸ்விட்ச் லைட் ஆஃப் ஆயிருந்ததுன்னு வச்சுப்போம், அந்த ரூம்ல இருக்கிற எந்த விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருட்டான ஒரு ரூம்குள்ள வரும்போது அங்க பல விஷயங்கள் இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு அதுல எதுவுமே தெரியாது. ஆனா லைட் ஆன் பண்ணோம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அதே போல பக்திங்கிற லைட்டை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிளியரா புரிஞ்சு போயிடும். இதுதான் சாராம்சம். ஸோ பரீட்சித் மகாராஜுக்கு இந்த விஷயத்த கேட்கறதுக்கான ஆசை இன்னும் ஜாஸ்தி தான் இருந்தே தவிர, ஏன் அப்படின்னா பகவானை பத்தி கேட்க ஆரம்பிச்சாலே இன்னும் கேட்கணும்னு தோணும். ஸோ அடுத்ததா இப்போ பரீட்சித்தும் சுகரும் பேசுறத வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. நைமஷாரண்யத்துல சௌனக ரிஷியும் சுதகோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகளுக்கு, ஏன்னா சௌனக ரிஷியோட 88,000 ரிஷிகள் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த நைமஷாரண்யத்துல இருக்கிறவங்களுக்கு சுதகோஸ்வாமி இந்த பாகவதத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சொல்லும் போது இந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்காரு. எந்த ரெஃபரன்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்காரு? சுகர் பரீட்சித்துக்கு சொல்ற ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த சௌனகாதி ரிஷிகள்லாம் வந்து சுதகோஸ்வாமி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க சிருஷ்டி பத்தி சொன்ன இந்த விஷயம் ஆனந்தமா இருந்தது, இப்ப அடுத்ததா எங்களுக்கு மைத்ரேயரும் விதுரரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன் விதுரர் யாரு? திருதராஷ்டிரரோட பிரதர் விதுரர். திருதராஷ்டர், பாண்டு, விதுரர் 3 பிரதர்ஸ் இல்லையா. விதுரரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். விதுரருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் நடந்த கான்வர்சேஷனை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சௌனகாதி ரிஷிகள் சுதகோஸ்வாமி கிட்ட சொல்றார். சுதகோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சுக்கர் இதே விஷயத்த பரீட்சத்துக்கு சொன்னார், அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கதான் இந்த 2வது ஸ்கந்தம் முடிகிறது. ஸோ 3வது ஸ்கந்தத்திலேருந்து மைத்ரேய ரிஷிக்கும் விதுரருக்கும் நடக்கிற சம்பாதத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன டேக் அவே அப்படின்னா, சதுஸ்லோகி அந்த 4 ஸ்லோகம் இருக்கு இல்லையா பாகவதத்தை, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அந்த 4 ஸ்லோகம் 29, 33, 34, 35, 36 இந்த 4 ஸ்லோகங்களை இங்க வேதாபேஸ் நீங்களே படிக்கலாம். படிச்சு அதோட பர்போர்ட்டையும் படிங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். அதாவது பாகவதத்துல என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் கிளியரா இருக்கும். பக்தியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிய வரும். அப்போ நம்மளால இந்த விஷயங்களை இன்னும் அதிகமா அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ. அப்போ இந்த கலியுகத்துல ஒரே வழி பகவான்கிட்ட சரணாகதி அடையுதுதான் ஒரே இது. சரணாகதி அடைஞ்சா பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பார் இல்லையா நமக்கு. ஆனா நமக்கு ஒருத்தர் சில பேர் சந்தோஷப்படுறான், ஒருத்தர் பேர் கஷ்டப்படுறான், அதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லையா? ஏன் அவன் பாஸ்ட் டீட்ஸ் கேட்டா பாஸ்ட் டீட்ஸ் இருக்குன்னு ஏன் அது பண்ண முடியாதா?
அதை நம்ம வைஃபா பண்ண முடியாதா? பாசிட்டிவ்ஸ்னா அதுக்காக ஏன் நான் அவதப்படணும்? அதை இது பண்ண முடியாதா? அதுக்கு பகவான் நாம சொல்லி போறோமா? பகவான் நாம சொன்னாலே அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்லோகம் காமிக்கிறேன் உங்களுக்கு. கஷ்டப்படுறோம், சந்தோஷப்படுறோம், ஒருத்தன் திருப்பி எனக்கு கேட்டா நீ போன பண்ண இதுன்றான். ஏன் அதை நம்ம இது பண்ண முடியாதா? அதை வைப் அவுட் பண்ண முடியாதா நம்ம? அதான் எனக்கு வேணும். கண்டிப்பா பண்ணலாம். அதாவது உங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கலேர் தோஷே நிதே ராஜன் அஷ்டி ஏகோத் மகன் குணான் கீர்த்தனேவத் கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு 12வது ஸ்கந்தத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, My dear king, although Kali Yuga is an ocean of faults, there is still one good quality about this age. Simply by chanting the Hare Krishna Mahamantra, one can become free from material bondage and be promoted to the transcendental. The material bondage அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பௌதீக சம்பந்தம். அந்த பௌதீக சம்பந்தம் தான் நீங்க சொல்ற அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம். கர்மாவோட பலன் அப்படிங்கிறதே மெட்டீரியல் பாண்டேஜ்னால தான். மெட்டீரியல் பாண்டேஜ்னா என்ன? ஒரு புண்ணிய காரியம் பண்றேன், அந்த புண்ணிய காரணத்துக்கான பலன் கிடைக்கிறது. ஒரு பாப காரியம் பண்றேன், அந்த பாப காரியத்துக்கான பலன் கிடைக்கிறது. அப்ப அந்த பலனால நான் என்ன பண்றேன்? திருப்பி இன்னொரு புண்ணிய காரியம் பண்றேன், இன்னொரு பாப காரியம் பண்றேன். ஸோ இந்த புண்ணிய காரியம் பாப காரியம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து இந்த சைக்கிள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியல. இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதிங்கிற சைக்கிள்னால நம்மளால வெளியில வர முடியல. அதனாலதான் இந்த பகவானோட நாமா சொல்றதுனால ஒன் கேன் பிகம் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் பாண்டேஜ். அதனால்தான் முக்த சங்கா பரம்பிரஜித். சங்கம் என்ன சங்கம் அப்படின்னா, பௌதீக சங்கத்திலேருந்து விமுக்தி அடையலாம். லிபரேட்டட் ஃப்ரம் மெட்டீரியல் பாண்டேஜ், முக்த சங்கா அப்படின்னா. அப்போ சரணாகதிங்கிறது எண்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் பிகினிங் ஸ்டேட் என்ன அப்படின்னா பகவான் நாமாவை சொல்றது. பகவான் நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்துக்கே சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான சரணாகதி. ஏன் அப்படின்னா இந்த நாமமும் கிருஷ்ணரும் வேற யாரும் இல்லை, நாமமும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான். பகவானோட நாம ரூபமா வந்திருக்காரு பகவான். நாம வீணு கலி காலே நகி ஆரா தர்மா சர்வ மந்திர சார நாம எய் சாஸ்திர மர்மா, சைத்தன்ய சரித்திராமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாமத்தை விட்டு சாஸ்திரத்துல வேற எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க வேணாமா. நாம வீணு கலி காலே நகி ஆரா தர்மா, கலியுகத்துல நாமத்தை விட்டா வேற தர்மம் கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சொல்றது? இந்த சாஸ்திரத்தோட மர்மமே இந்த நாமம் தான். இந்த சாஸ்திரத்துல மர்மமா ஒரு விஷயம் இருக்கான். என்ன மர்மமான விஷயம் அப்படின்னா நாமம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா சில சமயம் ஒரு விஷயம் சிம்பிளா இருக்கிறதுனால கூட நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு யோசிப்போம். இதே ஒரு உதாரணம் எப்படி கொடுப்பாங்கன்னா, குஜராத்ல வந்து ஒரு டாக்டர் இருப்பாராம். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாராம், அந்த டாக்டர் வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம் டாக்டரை பாக்குறதுக்கு. அப்போ வயசானவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் டாக்டர் பார்ப்பாங்களாம். அந்த டாக்டர் எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல, அதாவது ரொம்ப வெயில் காலத்தை போய் பார்ப்பாங்களாம். அப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரா, அந்த பேஷண்டோட பல்ஸ் அப்படி செக் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனா என்ன பண்ணுங்க, லெமன் ஜூஸ் நிம்பு ஜூஸ் கொஞ்சம் குடிங்க, ஒரு வாரம் குடிங்க, சரியா போயிடுங்க அப்படின்னு வரும் அந்த டாக்டர். அப்போ அந்த பேஷண்ட் சொல்லுவாராம், பாருங்க உங்களை பாக்குறதுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன், 5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு எனக்கு சும்மா ஒரு லெமன் ஜூஸை குடிக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு மாத்திரை, ஏன் திருப்திக்காவது ஒரு மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு வரான். அந்த டாக்டர் எழுதி கொடுப்பாராம். ஏன் இந்த கதை எதுக்கு, என்ன இந்த கதையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, சில சமயம் சுலபமான ஒரு சொல்யூஷன் இருந்தா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேனே, அது எப்படி ஒரு லெமன் ஜூஸால இந்த விஷயம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த லெமன் ஜூஸ் என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்கிற விஷயம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மாத்திரை சாப்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே போல பகவானோட நாமம் இவ்வளவு சுலபமா இருக்கேன், இத சொன்னா முக்தி கிடைக்கும்னு தோணல. பெரிய யாகம் பண்ணணும், பெரிய தபஸ் பண்ணணும், ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய ஹோமம்லாம் பண்ணாதான் பகவான் திருப்தி அடைவார் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த கலியுகத்துல இதெல்லாம் முடியாது அப்படிங்கறதுனாலதான் பகவான் வந்து வெறும் நாமத்தை கொடுத்துருக்காரு. நாமமே நான் தாங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா சரணாகதி ஈஸி. அதான் அந்த கட்வங்க மகாராஜ் கதையில பார்த்தோமே, ஒரு க்ஷணம் போதும் பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு, ஒரு லைஃப் டைம் கூட தேவையில்லை, ஒரு 48 நிமிஷத்துல பகவானுக்கு பக்தி பண்ணலாம். ஆனா ஃபெய்த், அந்த ஃபெய்த் வேணும். ஓ இந்த நாமத்துல பகவான் இருக்கார்,
நான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே சொல்லும் போது அந்த ஒவ்வொரு சப்தத்திலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஃபீலிங் கூட சொல்லும் போது அந்த நாமமே நமக்கு ஒரு ருச்சியை கொடுக்கும். இன்னைக்கு அந்த ஸ்ரத்தை இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்ரத்தை இல்லாதனால்தான் சரணாகதிங்கிற விஷயமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆக்சுவலா சரணாகதிங்கிற விஷயம் பெரிய விஷயம் கிடையாது. பகவானை நம்பி இருக்கிறது தான் சரணாகதி. பகவானை நம்பி இருக்கணும் அப்படின்னா பகவானோட நாமத்தை நம்பினா பகவானை நம்பிட்டோம். அதனாலதான் கலியுகத்துல வந்து கோயில்ல போய் பகவான உருவத்துக்கு போய் நம்ம பகவானோட டெய்டி வர்ஷிப் பண்றது கூட கலியுகத்துல கஷ்டம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் டெய்டி வர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆனா அதனாலதான் சப்த ரூபத்துல வர்றாரு பகவான். சப்த ரூபத்துல யார வேணா பிடிச்சிடலாம் பகவான். ஏன்னா சப்தங்கிறது என்ன, எங்க இருந்தாலும் உட்காந்து சொல்லலாம். இப்ப கோவிட் இருக்கும்போது எங்கேயுமே நம்மளால போக முடியல, கோயிலுக்கு கூட போக முடியல. ஆனா இருக்கிற இடத்துல இருந்து பகவானை கூப்பிட்டா வந்துருவாரு. ஏன்னா அந்த சப்தத்திலேயே இருக்காரு பகவான். ஸோ அந்த ஸ்ரத்தை நமக்கு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கர்மா அப்படிங்கிற விஷயமே, கர்மாங்கிறது ஓடி போயிடுமா. பகவானோட நாமத்தை சொல்றதுனால கர்மாங்கிற விஷயம் வந்து it will cease to exist. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்மாங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். இல்ல, பகவானோட நாமத்தை சொன்னா கர்மாங்கிற விஷயமே it cannot exist. இங்க 6வது அத்தியாயத்துல சொல்றாரு பாருங்க, 6:3:31. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணும் ஜகத் மங்களம் அம்சகம் மகதம் அபி கௌரவ்யம் விதி ஐதாந்திக நிஷ்கிருதம். சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், my dear king, the chanting of the holy name of the Lord is able to uproot even the reactions of the greatest sins. Therefore, the chanting of the Sankirtan movement is the most auspicious activity in the entire universe. Please try to understand this so that others will take it seriously. எவ்வளவு பிரமாதமா சொல்றாரு பாருங்க சுகதேவ கோஸ்வாமி. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணுர் ஜெகன் மங்களம் அம்சகம் மகத்தம் அப்பி கௌரவ்யம் விதி ஐகாந்திக நிஷ்கிருதம். ஐகாந்திக நிஷ்கிருதம்னா, நிஷ்கிருதம்னா அட்டோன்மெண்ட், ஐதாங்கித நிஷ்கிருதம்னா அல்டிமேட் அட்டோன்மெண்ட். பாவத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய விமுக்தி சங்கீர்த்தனம் விஷ்ணு. சோ நம்ம கர்மாக்கள் எல்லாம் தீக்கணும்னா பகவானுக்கு சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும். அதனால பக்தியிலேயே 64 விதமான செயல்கள் இருக்கு பக்தியில. அதுல முக்கியமா 5 விஷயங்களை சொல்றேன். என்ன அப்படின்னா, சாது சங்க நாம கீர்த்தன் பகவத் ஸ்ரவன் மஸ்துராவாச ஸ்ரீமூர்த்தே பாதய சேவன். 5 விஷயம். சாது சங்க, சாது சங்க, நாம சங்கீர்த்தனம், சாதுக்களோட சங்கம், நாம சங்கீர்த்தனம், மதுரால போய் வாசனம் மதுரால போய் இருக்கிறது, சாது சங்க நாம கீர்த்தன் பகவத் ஸ்ரவன் பாகவதத்தை கேட்கறது. 4வது மதுரா வாச ஸ்ரீமூர்த்தையே பாதைய சேவன், பகவான மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்றது. ஸோ 5 விஷயம் பக்தியில. இந்த 64 விஷயங்கள், அந்த 5 விஷயம் முக்கியமானது. என்ன அப்படின்னா, சாதுக்களோட சங்கம், பகவானோட நாமம், பாகவதத்தை காதால கேட்கறது, மதுரால போய் தங்குறது, மதுரால போய் வசிக்கிறது, 5வது பகவானோட மூர்த்திக்கு சேவை பண்றது. ஆனா இந்த 5 விஷயங்களையும் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். இந்த மத்த 4 பண்ண முடியலன்னா கூட நாம சங்கீர்த்தனத்தை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த 64 limbs of bhakti are taken care. அவ்வளவு பவர் பகவானோட நாமத்துக்கு. அதான் தேவர்களே வரணுங்கிறாங்க பகவானோட நாமத்தை இந்த கலியுகத்துல வந்து சொல்றதுக்கு. ஸோ அதுதான் சரணாகதியோட. ஸோ சரணாகதிங்கிறது எண்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் பிகினிங் ஸ்டேட் என்னன்னா ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவோட பகவான் நாமத்தை சொன்னாலே we can make progress. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரபு, ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லாஹ்லாம் வந்து டெமிகாட்ஸ்னு சொல்றாங்களா ஸ்கிரிப்சர்ஸ்ல? திருப்பி சொல்லுங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லாஹ் இவெல்லாம் வந்து டெமிகாட்ஸ்னு சொல்றாளா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல? இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறவரு சன் ஆஃப் காட் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டிலேயே என்ன சொல்லியிருக்குன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சன் ஆஃப் காட். ஓகே, அல்லாஹ் அப்படிங்கிறது அரபிக்ல பகவான் அப்படிங்கிறது அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது, இப்போ முஸ்லிம் ரிலீஜன்ல வந்து அல்லாஹ்னு சொல்றவங்களுக்கு அவங்க உருவம் வழிபாடு கிடையாது. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்னு. அந்த பிரம்மன் ஸ்டேஜ்ல தான் அவங்க வழிபாடு படுறாங்க. ஓகே, அல்லாஹ்வை. அல்லாஹு அக்பர்னா என்ன அர்த்தம்? காட் இஸ் கிரேட்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சன் ஆஃப் காட்னு தான் சொல்றாங்க, பகவானோட ஒரு சேவகன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஸோ டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, முகமதன்ஸ், அதாவது முஸ்லிம் ரிலிஜன், ப்ராஃபட் முகமது வந்து முஸ்லிம் ரிலிஜனை பத்தி பேசும்போது என்ன மாதிரி கம்யூனிட்டிக்கு பேசினார் அப்படின்னா, ரொம்ப ஒரு லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு பேசினார். அதாவது விஷயங்களே பகவானை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இல்லாத விஷயங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லணுமோ அந்த லேயர்ல சொன்னார். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லி கொடுப்பீங்க இல்லையா, அதே போல ப்ராஃபட் முகமது வந்து குரான் வந்து அந்த சமயத்துல அவர் சொன்ன சமயத்துல எப்படி மனுஷங்களோட மனஸ்திதி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி குரான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனாலதான் குரான்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது குரான்ல. அது ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப இருந்து யோசிக்கும் போது நமக்கு புரியாது, ஆனா அந்த ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா புரியும். இப்ப குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் அவன் அம்மா பக்கத்திலேயே படுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல அந்த குரான் சொன்ன டைம்ல அந்த பீப்புளுக்கு அவ்வளவு சேவேஜிக்கா இருந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய சொல்ல வேண்டியதா இருந்தது. அதனாலதான் நமக்கு வந்து முஸ்லிம் ரிலீஜனை பார்க்கும்போது சில சமயம் தோணலாம், அவங்களோட சில விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிற மாதிரியே தோணலாம். அது ஏன் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் அப்படி இருந்ததுனால அந்த விஷயத்தை அப்படி சொல்ல வேண்டியதா இருந்தது. அதே இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு, ஃபார்ம் கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ணாரு. அப்ப அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து அங்க அந்த டைம் அண்ட் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு புரியுமோ அந்த விஷயத்த சொன்னார். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ எம் த சன் ஆஃப் காட் அண்ட் ஐ வில் டேக் யூ டு காட் அப்படின்னாரு. So he was also a prophet. இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பேசுறாரு. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பேசும்போது அர்ஜுனோட குவாலிஃபிகேஷன் என்ன? அர்ஜுனோட குவாலிஃபிகேஷன் வந்து இஸ் an Aryan, a very intelligent person. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பேசுற philosophy வந்து will be at a very different level compared to how the Quran was spoken or the Bible was spoken. So அந்தந்த ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு. see, எல்லா ரிலீஜன்லயுமே என்ன தெரியுமா, லவ் ஆஃப் காட், பகவானுக்கு பக்தி, அது லவ் ஆஃப் காட்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது காமன் எல்லா ரிலீஜன்லயுமே. ரிலீஜியன் மீன்ஸ் லவ் ஆஃப் காட். டைமுக்கும் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் தகுந்த மாதிரி விஷயங்களை அந்தந்த சமயத்துக்கு எப்படி தேவையோ அப்படி பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கிரடேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில ஏன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப எலிவேட்டடா இருக்கு அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ், அர்ஜுனா இஸ் a very elevated personality. அதனாலதான் பகவத்கீதையில எங்கேயுமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எந்த ஸ்லோகத்திலயுமே மாம்சம் சாப்பிடாதே அப்படின்னு சொல்லியிருக்காது. நேர சொல்லி ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்குமா அப்படின்னா பகவத்கீதையில 700 ஸ்லோகத்துல தேடணும்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா அர்ஜுனர் இஸ் an intelligent person அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஆல்ரெடி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களை போய் முதல்ல இருந்து சொல்ல வேணாங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாண்டர்ட் இஸ் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லி கொடுக்கணுமோ, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லி கொடுக்கணுமோ, அதே போல ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஃபரெண்ட் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆக்சுவலா பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மெசேஜ் தான், லவ் ஆஃப் காட். இதை நம்ம தான் ரிலீஜன் பிரிச்சிருக்கோம். ஆக்சுவலா பகவான் வந்து ரிலீஜனா பிரிக்கல, நம்ம தான் வந்து இது அப்படி பார்த்தா ஹிந்துங்கிற வார்த்தையே முகமடன்ஸ் கொடுத்த பேர் தான். சிந்து நதி கரையோரமா நம்ம இருந்ததுனால அந்த சிந்து சொல்லி ஹிந்துன்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ ரிலீஜியன் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் the names that we have given to religion is all created by man. ரிலீஜன்னா என்ன? பக்தி. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம், பகவான் சொல்றது தான் தர்மம். அதான் சொல்றாரு இல்லையா அந்த பகவத்கீதையோட கீத மகாத்மியத்துல, ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திர கீவம், ஏகோ தேவம் தேவகி புத்திர ஏவம், ஏகோ மந்திர சசிய மான்யம், கர்மாபி ஏகம் தஸ்ய தேவ சசியம். தர்மம்ங்கிறது இதுதான். It is only categorized depending on time, situations. So Bhagavad Gita மட்டும் 5000 years முன்னாடி சொன்னது, but still it's relevant today. It is not restricted to 5000 years ago. Correct. ஏன்னா the knowledge that was spoken is relevant even in today's times. ஏன்னா அந்த விஷயமே துவாபரிகத்தோட கடைசியில பேசுனதுனால கலியுகத்துக்கும் அது பொருந்தும். இன்ஃபேக்ட் பகவத்கீதை இஸ் மோர் ரெலவென்ட் ஃபார் கலியுகம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பக்திங்கிற விஷயம் வந்து கலியுகத்துல வந்து இஸ் ஃபார் மோர் ஈஸியர் டு ஃபாலோ கம்பேர் டு தி அதர் ஏஜஸ். தி அதர் ஏஜஸ்ல தியானம், தபஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனம் தான் சிறந்தது அப்படிங்கிறதுனால
Bhagavad Gita is more relevant to Kali Yuga. Hare Krishna. Thanks. Thank you. Okay. So, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைனா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடக்கிற சம்பாதத்தை பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.